இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு ஹிதாயத்துல்லா அவர்களும் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ஹிதாயத்துல்லா அவர்கிட்ட அதான் கொண்டு போக நினைக்கிறேன் சார். இது எல்லாமே அசம்பிளி பை எலெக்ஷன். எல்லா ஊர்லயும் மாநில அரசு இருக்கு, லோக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, வேட்பாளர் இருக்கு, அதை தாண்டி அதிகாரம் பணம் எல்லாமே இருக்கு. அந்தந்த ஊர்ல அந்தந்த அளவுல வச்சுக்கோங்க. அப்போ இதை எடுத்து 13ஐயும் ஒன்னா கூட்டி ஆஹா தேசிய அளவில் அப்படின்றது லாஜிக் இல்லைல்ல. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள். தமிழனை இந்தியாவிலே உலகத்திலே உயர்த்திய ஒரு தலைவர் பிறந்த நாளில் இன்னைக்கு வாழ்த்துவோம். இன்னைக்கு காலை சிற்றுண்டின்னு ஒரு மதிய உணவு கொடுத்தாரு, காலை சிற்றுண்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, வாழ்த்துவோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் திருக்குறள் தான் சொன்னேன், தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். இது ரொம்ப பேருக்கு சுடாது. அந்த சுடாதவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இது ஒன்றும் இல்லை, தோல்வி இல்லை, இது வந்து ஒரு மாநிலத்தில் நடக்கல. 2000 பிளீஸ் நாங்கள் பாருங்க, நீங்க பல பொய் சொல்லும்போது நான் குறிக்கல, நான் பேசும்போது பாருங்க ப்ளீஸ். சகோதரி கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த ரன்னிங் கமெண்ட்ரி எல்லா இடத்துலயும் கொடுக்குற மாதிரி நீங்க கொடுக்காதீங்க. நான் எவ்வளவு அமைதியா இருந்தேன், பல பொய் சொன்னீங்க, அமைதியா இருங்க. அதாவது நடந்தது 2600 3000 சட்டமன்ற தேர்தல் அல்ல, நடந்தது 13 தான். 13 என்ன வெற்றி தோல்வி தான் நம்ம பார்க்கணும். அதுல பாஜக இழந்தது 3 இமாச்சல்ல, அவங்க வந்து 3 பிஜேபி தான் காங்கிரஸ் இப்ப எடுத்திருக்கு. அதுதான் நீங்க முக்கியமா நீங்க பார்க்கணும். அதே மாதிரி 4 திரிணாமுல் காங்கிரஸ் பெற்றதுல 3 பிஜேபி தான். நீங்க 3ன்றீங்க. சரி இருக்கட்டும். இல்ல நான் என்ன கேக்குறேன், அது வந்து அங்க லோக்கல்ல திரிணாமுலுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற போட்டியா, தேசிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கிற ஆதரவு? அதுதான் நான் கேக்குறேன். நாங்க கேரளாவுல கம்யூனிஸ்ட் நாங்களும் எதிராக தான் இருக்கோம், ஆனா இந்தியா கூட்டணியில இருக்கோம். அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க கேரளால ஜெயிக்கிற தேர்தல், கேரளாவுல ஒரு பை எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது கேரளாவின் வெற்றியை தவிர நீங்க அத நேஷனல் பிக்சர் எப்படி பெயிண்ட் பண்ண முடியும்? நேஷனல் சொல்லவே இல்லையே. பிஜேபி வந்து வெள்ளி மத்திய அரசாங்கத்துல மட்டும் இருக்குன்னா நீங்க பேசுறது நியாயம். இந்தியா முழுக்க இருக்கு, இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் பிஜேபி இருக்கு இல்லையா? அப்ப இல்ல சார், ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இது வந்து பாஜக உடைய இதை வந்து அவங்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிச்சிருச்சு, அவங்களை உருவாக்கிய பதட்ட சூழ்நிலையை மக்கள் கண்டு கொண்டார்கள். இது வந்து நீங்க ஒரு நேஷனலா தானே கொண்டு போறீங்க. நான் அதைத்தான் சொல்றேன், ராகுல் காந்தி சொல்றது நியாயமானதுதான். இந்தியா முழுக்கும் பதட்டத்தை உருவாக்குனவர்கள். நீ சொன்ன பெருந்தலைவர் காமராஜர் கூட எதுக்கு சொன்னேன், இந்த பிஜேபி முன்னோடியான RSS அவரை கொலை செய்ய முயற்சித்த ஒரு இதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் நிறைய பேர் மறுப்பாங்க. எதுக்கு சொல்ல அதை கொண்டு வர இந்த எதுக்கு நீங்க கேட்டீங்கல்ல, பதட்ட நிலையா அந்த நிலையை கேட்கறீங்க இல்லையா? அது உண்மைன்னு சொல்ல வர்றேன். அவங்க பாஜகவை பொறுத்தவரை இந்தியா முழுக்க ஆட்சி செய்யக்கூடியவர்கள், பெரும்பாலான மாநிலங்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்கள். இப்ப அவர்கள் ஆண்டு இமாச்சல், அதே மாதிரி உங்களுக்கு வந்து உத்தரகாண்ட்ல பின்னடைவு, அதே மாதிரி உங்களுக்கு அதிகமா 2வது இடம் வந்த மேற்கு வங்காளத்தில் பின்னடைவு, அவங்க சீட்டு. அதை தான் நான் சொல்ல வந்து நீங்க சொல்ல விடல. அவங்க பாஜகவுடைய தோல்வி, நேரடி தோல்வி என்பது ஹிமாச்சல்லையும் திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சதுலையும் திரும்பவும் கொஞ்சம் தயவு செய்து நீங்க உங்க பேசும்போது நீங்க நோட் பண்ணிக்க, பேனா இருக்கு உங்கள்ட்ட பேருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கங்க சார். நீங்க பேசும்போது அந்த அம்மா ஏதாவது அதிகமா குடிக்கல, நீங்க குடிக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்ல வர்றேன், கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் பதில் சொல்லுங்க. நான் மீண்டும் மீண்டும் உங்களை குறுக்கீடு ஸ்ரீகாந்த் பேர் வச்சிருக்க மாதிரி இங்க வச்சுக்க வேணாம். தந்தி டிவி இது, நல்ல டிவி இது. ஆமா, நான் சொல்ல வர்றேன், அதாவது இன்றைக்கு பாஜகங்கிறது இந்தியா முழுக்க உள்ள கட்சி, காங்கிரஸ் இந்தியா முழுக்க உள்ள கட்சி, இந்தியா கூட்டணியாக இன்னைக்கு இருக்கு. அது எண்டு கூட்டணி. எது என்டிங்கிறது ஒரு எண்டு கூட்டணி, அல்லது நீ மைனாரிட்டி ஆட்சி நடத்துறாங்க இப்படி வச்சுக்கோ. ஏன்னா இந்திங்கிறாங்க, ஏன்னா இந்த இந்திய நாங்கள் இந்திய மேல அவங்களுக்கு அவ்வளவு பிரியம். இந்தியான்னு நாங்கள் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கு நடந்தது என்ன உங்களுக்கு, மொத்தம் 13ல அந்த ஒரு பத்ரிநாத் என்னாச்சு, அயோத்தி நடந்த மாதிரி பத்ரிநாத் நிலைமை என்ன? அன்னைக்கு பாஜகவில் ஜெயிக்க வேண்டிய கட்சி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு கட்சி, ஏன் இந்துக்கள் வழிபாடு தலமான பத்ரிநாத்ல போய் இந்த நிலைமை வந்துருச்சு. அப்ப நடந்தது ஹிமாச்சலும் அதே மாதிரி இப்ப அடுத்து என்ன கேட்கிறாங்க, தமிழ்நாடு பாஜக தலைவர் என்ன சொல்றாரு, நாங்கள் இந்த ஏன் இவ்வளவு தோத்தீங்கன்னு கேட்டா அதை பத்தி சொல்ல, நாங்க ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் அதே போன்று ஜார்க்கண்டிலும் வெற்றி பெறுவோம்.
கேட்கிற கேள்வி ஒண்ணு, பதில் இந்த பதில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இந்த தோல்வியை ஒத்துக்கொள்ள மனதில்லை. இல்ல சார், அவங்க எழுப்புற கேள்வி ரொம்ப சிம்பிள். ஒரு கேள்வி அவங்க எழுப்புற கேள்வி, இன்னொரு கேள்வி நான் தான் சொல்றேன். கேள்வி நீங்க சொல்லுங்க. இது அவங்க எழுப்புற கேள்வி என்னன்னா, இது ஏதோ காங்கிரஸ் உடைய வெற்றிங்கிறது, காங்கிரஸுக்கு என்ன இதுல பங்கு இருக்கு? வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி ஜெயிச்சாங்க, ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப்ல ஜெயிச்சது, ஹிமாச்சல்ல, உத்தராகண்ட்ல, மத்திய பிரதேஷ் 3 இடத்துல நீங்க போட்டி. அப்போ எங்க இது காங்கிரஸ் உடைய வெற்றி? நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு ஆட்சி பிஜேபி ஆட்சியா என்டிஏ ஆட்சியா? என்டிஏ தானே. அப்ப நாங்க இந்தியா கூட்டணி நாங்க சொல்லக்கூடாதா? நம்ம ஊர் உதாரணத்தை எடுத்துப்போம். விக்கிரவாண்டி பை எலெக்ஷன். விக்கிரவாண்டியில திமுக பெற்ற வெற்றிக்கு காங்கிரசின் பங்கு எவ்வளவு? காங்கிரஸ் பங்கு மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுடைய பங்கு இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பங்கு இருக்குது, முஸ்லீம் லீக் பங்கு இருக்குது, இப்படி பல்வேறு கட்சிகளுடைய பங்கு இருக்கு. அது இல்லைன்னா சொன்னா அதான் கூட்டணி. கூட்டணி என்பது என்ன? இது போலதானே. அப்ப இந்த கூட்டணி இருக்கிறதுனாலதான் எல்லா இடங்களில் வெல்ல முடியுது. அப்படி நான் எடுத்துக்கிட்டா கூட பஞ்சாப்ல என்ன பண்ணிருக்கீங்க? ஜலந்தர்ல நீங்களும் போட்டி போட்டிருக்கீங்க, ஆம் ஆத்மியும் போட்டி போட்டிருக்கு. ஆம் ஆத்மி ஜெயிச்சிருச்சு, காங்கிரஸ் 3வது இடம் வந்திருக்கு. ஆனா அது இந்தியா கூட்டணியின் வெற்றின்றீங்க. அழகான உதாரணம் சொன்னேன், அது இன்னும் நீங்க எடுத்துக்கல. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இந்தியா கூட்டணி, நாங்க போட்டியிடுறோம். ஆனா ஜெயிச்ச பிறகு யாரு ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி. இன்னைக்கு கேரளாவில் 19 தொகுதியில நாங்க ஜெயிச்சிருக்கோம், பிஜேபி ஒண்ணு ஜெயிச்சிருக்கு. அப்ப இந்த 19 தொகுதி இந்தியா கூட்டணி தான் வருது. காங்கிரஸ் தோற்றத்துக்கு ஒரு 3 இடத்துல. சார், அது லோக்சபால நீங்க ஃபைனலா போய் பார்லிமெண்ட்ல உட்காரும் போது நீங்க எல்லாம் எதிர்கட்சியில உட்கார போறீங்கன்னு உங்களுக்கு கணக்கு சொல்லிக்கலாம். அசெம்பிளி பைபோல்ல நீங்களும் ஆம் ஆத்மி இது தெரித்து போட்டிடுறீங்க, நீங்க 3வது இடம் போறீங்க. ஆனா உங்களோட வெற்றின்றீங்க. கேட்கறது திரும்பவும் சொல்றேன், ஓவரால் வரும்போது இந்தியா கூட்டணி வரும். இப்ப காங்கிரஸ் எத்தனை இடங்களை ஜெயிச்சிருக்கு? கூடுதலா இன்னைக்கு 3 இடங்கள் அதிகமா வாங்கி இருக்கு. அப்ப காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அதுதான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 300 இடங்கள் 303 இடங்கள் இருந்தவங்க 240 ஆயிருக்காங்க. நாங்க வெறும் 50-54 இருந்தவங்க 99 + 3, இப்ப நாங்க 102ல இருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இழப்பு யாருக்கு? ஓகே, நீங்க இழப்புன்னு பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸுக்கு இழப்பு இல்ல. யாருக்கு இழப்பு? பாஜகவுக்கு இழப்பு. அது மட்டுமல்ல, 543ல வந்து ஒரு பாதி கூட அவங்களால வர முடியல. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியா முழுக்க அவங்க ஆட்சியை பிடிச்சாலும் 540ல பாதியை கூட அவங்க வர முடியல. அவங்க 63 சீட்டை இழந்திருக்காங்க. 32 சீட்டை கெஞ்சி கெதறி வாங்கி அவங்க நிக்கிறாங்க. மீண்டும் மக்களுக்கு தெளிவா சொல்லிடுவோம். 3 சுயேட்சைகள் பாஜகவில் இணைந்தார்கள், பாஜக வேட்பாளராக நின்றார்கள், தோல்வி அடைந்தார்கள். 3 இமாச்சல். அதே மாதிரி உங்களுக்கு இதுல மேற்கு வங்கத்தில் 3 பாஜகவினர் தங்களுடைய இடத்தை இழந்திருக்கிறார்கள், 6 ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஓவராலா பார்க்கும் பொழுது மற்ற எல்லா உத்தரவாதங்கள்லாம் சேர்க்கும் போது 8 இடங்களை அவங்க இழந்திருக்காங்க. இதைத்தான் நம்ம பேசுறோம். காங்கிரஸ் 4 இடங்கள்ல ஏற்கனவே ஒன்று இருந்தது, 3 கூடுதலா வந்திருக்காங்க. கூடுதலா வந்தது காங்கிரஸுடைய வெற்றி. அது மட்டும் இல்லாம ஓவரால் இந்தியா கூட்டணி வெற்றி சொல்லிட்டோம். சுயேட்சை சேர்த்தா 10-11 ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. யோகி ஆதித்யநாத் ஏத்துக்கிறாரு. என்ன ஏத்துக்கிறாரு? நாங்க அதீத நம்பிக்கையால் மக்களவை தேர்தலில் பாஜக இழந்தோம் அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல, 63 இடங்கள்ல இருந்தோம், நாங்க 68 இடங்கள்ல இருந்தா நாங்க 33 மாறி போயிட்டோம். எங்க சொல்றது யோகி ஆதித்யநாத். அவருக்கு இருக்க துணிவு இங்க இருக்கக்கூடிய பிஜேபி காரங்களுக்கோ அல்லது வலதுசாரிகளுக்கு யாருமே மறுக்க மாட்டீங்க. நீ மறுக்க முடியாது. காசு கொடுத்து ஜெயிச்சிருக்கீங்க. 8000 ரூபாய் கடகட் 8000 ரூபாய் தர 1 லட்சம் ரூபாய் தர லஞ்சம் கொடுத்து சீட் வாங்கி ஜெயிச்சிட்டு மக்களை ஏமாத்தி ஜெயிச்சிட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்களே பேச ஆரம்பிச்சிடாதீங்க. நான் எப்படி சொல்றேன்? ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், விக்கிரவாண்டியை பொறுத்தவரை தோல்வி அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட தோல்வின்னு சொன்னா, எப்படியாவது பாமக தோக்கணும்னு சொல்லி திரு அண்ணாமலை எடுத்த முயற்சியில அவர் ஜெயிச்சிட்டாரு. எப்படி? ஏன்னா மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு நாளைக்கு எனக்கு முதல்வர் பதவியை கேட்கக்கூடாதுங்கிற அந்த நல்ல எண்ணத்துல அண்ணாமலை தனக்கு வருது போயிருமோண்டு அதிமுக வாக்குகளை வாங்க விடாம பண்ணிட்டாரு. அத
இந்தியா முழுக்கும் பல கட்சிகளை கூட்டணி சேர்த்து அவர்களை கொலை செய்த அந்த அரசியல் கொலை செய்த பாஜக இங்க பாமகவையும் அரசியல் கொலை செஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காஷ்மீர்ல இருந்து மெஹபூபா முஃப்தி ஆரம்பிச்சு லோக் தளம், நம்முடைய இதுல மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா, இப்படி பல கட்சிகளை ஒண்ணுமில்லாமாக்கி தனக்கு ஆதரவளித்த ஒரிசாவுடைய முதல்வரையும் ஒண்ணுமில்லாமாக்கி இப்ப பாமகவையும் ஒண்ணுமில்லாமாக்குனதுதான் இந்த தோல்வி. எதுக்கு சொல்ல வர்றேன், இன்னைக்கு ஏன் இந்த தோல்வி? இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூருக்கும் ஆவடிக்கு, அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூருக்கும் நம்முடைய இன்னும் அதாவது பூந்தமல்லி, இந்த ரெண்டுக்கும் 10 வருஷங்களுக்கு முன்னால 600 கோடி ஒதுக்குனா சொன்னாங்க. 2014 காங்கிரஸ் அறிவிச்ச திட்டம், காங்கிரஸ் பணம் ஒதுக்குச்சு. இன்னைக்கு வரையும் ஒன்றும் செய்யல. தமிழ்நாட்டுக்காரர்கள் எப்படி பாஜக நம்புவார்கள்? பாமக வீழ்வா வீழாதா? அது மட்டும் இல்ல, ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு ஒரு 13,000 கோடி தர்றோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரையும் தரல. திமுக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக பாஜக இருக்கிற வரை அந்த எந்த கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் அவர்கள் வீழ்வார்கள் என்பது எடப்பாடியார் உணர்ந்திருக்காரு. நம்முடைய மருத்துவர் ராமதாசும் உணர்வார். ஒரே ஒரு குறுக்கீடு, அப்படி இருந்தாலும் இன்னைக்கு தூத்துக்குடி தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு செல்வந்தருக்காக ஒன்றிய அரசு தலைவர்களும் அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு தலைவர்களும் ஒத்துழைத்ததை வந்து வெளிக்கொணர்ந்தது நீதி அரசு. நடந்தது 13 பேர். என்ன சம்பந்தம்? அந்த அதிகாரிகளுடைய சொத்தை கூட இன்னைக்கு யாரோ சாப்பிட்ட கள்ளச்சாராயத்தை சொன்னீங்க. ஆனா உங்களால கொல்லப்பட்ட தூத்துக்குடி எதில் தவறு செய்தோம்? எதில் தவறு செய்த ஒய்எஸ்ஆர் கொஞ்சம் முன்னாடி அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து 13 பேரை கொண்டுட்டாங்கன்னு. கூடங்குளம் ஆகட்டும், ஸ்டெர்லைட் ஆகட்டும், மீத்தேன் எரிவாயு ஆகட்டும், நீட் ஆகட்டும், இத்தனையும் கொண்டு வந்தது திமுக. 11 முறை திமுக ஜெயிச்சிருக்கு, 11 முறை தோத்திருக்கு. ஒரே வரி. திரு குமார் அவர்களை பாராட்டுகிறேன். யோகி ஆதித்யநாத் வழியில தோல்வின்னு ஒப்புத்துக்கிட்டாரு. ஆனா தம்பி ஸ்ரீகாந்த் மட்டும் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டாரு. ஏன்னா அவர் புதுசா அரசியலுக்கு வந்ததுனால கொஞ்சம் அந்த சிரமம் வரும், கொஞ்ச நாள் ஆகும். நான் சொல்றது ரொம்ப தெளிவா சொல்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி பிஜேபிக்கு. கடந்த 11 தேர்தலையும் பின்னடைவு தான், அவங்களுடைய கூட்டணி கட்சியும் பின்னடைவு தான். அதே மாதிரி வந்து இந்தியா முழுக்க இந்த தோல்வி வருவதற்கு காரணம், இந்தியா முழுக்க அவங்க பெரிய தவறுகள் செஞ்சிருக்காங்கன்னு. மேம்பாலம் விழுந்தது, விமான கூரை விழுந்தது, இந்த மாதிரி அங்கே நடந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அங்கெல்லாம் ஒழுங்கா செய்ய. குஜராத்தில் வந்து நடக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இல்லாம குஜராத் இளைஞர்கள் நேற்று இது எல்லாம் பார்க்கும்போது தொடர் தோல்வி பிஜேபிக்கு ஆரம்பித்து விட்டது. மக்களவையிலும் இடைத்தேர்தலும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி பரிசாக இப்ப அரசு வந்து மின்கட்டண உயர்வை வெகுவாக உயர்த்தி இருக்கிறது. விரைவில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருகிறது. தமிழக அரசை பாராட்டுங்கள். மின்சாரத்துக்கு கட்டணம் உயர்கிறது வாக்களித்த மக்களுக்கு. மத்திய அரசு அழுத்தம்ங்கறாங்களே, மத்திய அரசு சொல்லிக்க வேண்டியதான். மத்திய அரசு அழுத்தத்துல தான் எல்லா ஆட்சியும் நடக்குது. அப்ப இவங்க பண்ற மத்திய அரசு கொடுக்கிற பணத்தினால தான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி.